கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுமான்னு போடுங்க. தெரியும்னா போடுங்க. ஓ, யாருக்குமே தெரியாதா? ஓகே, தெரியுமா? ராம் ரிஷி. ஓகே, வெரி குட். ஓகே, அத பத்தி ஷேர் பண்ண வராங்க tavandlearning.com founder and student mentor காளியம்மாள் சுப்பிரமணியம். நான் பேசுறது விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குதா? கொஞ்சம் இன்டர்நெட் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு. விளங்குதுன்னா தம்ஸ் அப். ஓகே, தேங்க்யூ. ஓகே, என் பேரு காளியம்மாள். சோ எல்லாரும் பயந்துராதீங்க, நம்ம கோட் எல்லாம் போட்டிருக்கோன்ட்டு. நாங்களும் ஜஸ்ட் நார்மல் பர்சன் தான். சோ அதனால நீங்க எல்லாம் பயந்துகிட்டு என்னென்ன பேச போறோம் நீங்க எல்லாம் பயப்பட வேண்டாம். ஓகேவா? சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருக்கணும். என்ன செஞ்சாலுமே நம்ம சந்தோஷமா ஹாப்பியா ஜாலியா இருக்கணும். ஓகேவா? சோ யாருன்னா இப்ப சந்தோஷமா இருக்கா? உங்க மனநிலைமை சந்தோஷமா இருக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் சொல்றேன்னா, சந்தோஷமா இருந்தாதான் நீங்க கேக்குறது உங்க மனசுக்குள்ள பதியும். சந்தோஷமா இருந்தாதான் கேக்குறது மனசுக்குள்ள பதியும். இவங்க எல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிருக்காங்களே, இவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் வேணாவா? ஆன் பண்ணியிருந்தாதான் நீங்க வந்து காம்படிஷன்ல கலந்துக்க முடியும். ஆஃப் பண்ண காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது. கடைசியா ஒரு கேம் வச்சிருக்கோம் நம்ம. சூப்பரா ஒரு கேம், கிஃப்ட் இருக்குது. கேமரா ஆன் பண்ணவங்களுக்கு தான் ரூல்ஸ் முதல்லயே சொல்லிட்டாங்க. கேமரா ஆன் பண்ணவங்களுக்கு தான் அதுன்ட்டு. ஏன் இன்னும் கேமரா ஆன் பண்ணாம இருக்கீங்க இத்தனை பேரு? நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுவேன். யாரு கேமரா ஆன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட். நான் ஸ்கிரீன்ஷாட் முதல்ல பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டி பண்றேன் உங்க முன்னுக்கு ஸ்கிரீன்ஷாட். ஓகே, பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டி யார் கேமரா ஆன் பண்ண போறீங்க பண்ணிருங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுவேன் டீச்சர். டக்கு டக்குன்னு கேமரா ஆன் பண்ணுங்க. ஒரு கிஃப்ட் கிடைக்காம போயிடும் வின் பண்ணீங்கன்னாக்கா. டக்கு டக்குன்னு சீக்கிரம் சீக்கிரம் ஸ்கிரீன்ஷாட் பண்ண போறேன் நான் மறுபடியும். ஓகே, 1 2 3 அவ்வளவுதான். ஓகே, நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். ஆன் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். இத்தனை பேரு நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, கோல் செட்டிங் முன்ன. ஓகே, யாருக்கு அம்பிஷன்ஸ் இருக்கு? அம்பிஷன்னா தெரியுமா? கை தூக்குங்க. யாருக்கு அம்பிஷன் இருக்கு? உங்க பேரு முன்னாடி உங்களோட அம்பிஷன் போடுங்க. இப்ப டீச்சர்னா டீச்சர் பிரியாலினி, இப்ப டாக்டர்னா டாக்டர் திவிஷா, டாக்டர் மோனிஷா. அந்த மாதிரி டைப் பாக்ஸ்ல போடுங்க, சாட் பாக்ஸ்ல கீன் பண்ணுங்க. உங்க பேருக்கு முன்னாடி நீங்க என்ன ஆக போறீங்க அங்க அந்த மாதிரி டைட்டில் வேணும். டைட்டில் போட்டு போடுங்க. இன்னும் யாருக்கு இல்ல? யாருக்கு அது இல்ல? இல்லன்னா பரவாயில்ல. இல்லன்னா இட்ஸ் ஓகே. போலீஸ் கோவிந்தன். ஓகே, போலீஸ் ராம். உய், நிறைய போலீஸ் இருக்காங்களா? டாக்டர் யாஷிகா, லாயர் கூட இருக்காங்க. ரிப்போர்ட்டர் தனிஷா, போலீஸ் ஷர்மி, டாக்டர் திவிஷா. ஓகே, நம்ம கிட்ட பாருங்க டாக்டர்ஸ் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க. டாக்டர் ஜனனி. வா, பார்மசியன் மனிஷா, பார்மசி. ஓகே, கிரேட். ஓகே, சரி, அம்பிஷனுக்கு என்ன செய்யலாம்? அம்பிஷன் இருக்குன்னு சரி, அம்பிஷனுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? எனி பிளான் ஃபார் யூ? எல்லாமே இங்க வந்து ஏ எடுக்கிற எல்லா படமும் ஏ எடுக்கிற ஸ்டூடெண்டா? எல்லாருமே ஏ எடுத்துருவீங்க எல்லா படத்துலயும்? யூனிவர்சிட்டிக்கு போக எல்லா பாடமும் ஏ வேணும். உங்களுக்கு தெரியுமா? இந்த படிப்பு எல்லாத்துக்குமே யூனிவர்சிட்டிக்கு போகணும்னா எல்லாத்தையும் ஏ பிளஸ் வச்சிருக்கணும் மெரிட் மார்க். உங்களை பயமுத்துறன்னு நினைக்கிறீங்களா? ஆனா சீக்கிரமா இப்படின்றதுக்குள்ள நம்ம ஏ எடுக்க முடியும். முடியும், நம்புறீங்களா நீங்க? இப்படின்றதுக்குள்ள நம்ம ஏ எடுக்கலான்னு நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்களை நீங்க நம்புறீங்களா? உங்களை நம்புறீங்களா? சொல்லுங்க, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? மோனிஷா இப்படி ஆடுது. அது ரொம்ப 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 முக்கியம். உங்களை நீங்க நம்பணும். ஓகே, யாருக்கு முன்னுக்கு பேன் அண்ட் பேப்பர் இருக்கு? எனக்கே பாருங்க பேன் அண்ட் பேப்பர் இருக்கு. நான் வாய்ஸ் நோட் போட்டா பேன் அண்ட் பேப்பர் எடுத்து காட்டுங்க. ஓகே, எழுதுங்க. நான் என்ன முழுமையா நம்புறேன் அப்படின்னு எழுதுங்க. இங்கிலீஷ்ல ஐ பிலீவ் மை செல்ஃப். ஐ பிலீவ் மை செல்ஃப் 100% அப்படின்னு எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருசு உங்களோட ரூம் எந்திரிச்சோடனே ஒட்டி வைங்க. அந்த மாதிரி நீங்க பெட்டை விட்டு எந்திரிச்சோடனே ஒட்டி வைங்க. இல்லையா கண்ணாடி அடிக்கடி பாக்குறீங்களா? கண்ணாடியில ஒட்டி வைங்க. என் கோல் எல்லாமே கண்ணாடி முன்னுக்கு தான் இருக்கும்.
என் கோல் எல்லாமே ஒட்டி நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். சோ அது ரொம்ப முக்கியம். நீங்க உங்களை நம்பணும். என்ன நான் கண்டிப்பா பத்தியே எடுப்பேன் அப்படின்னு நீங்க நம்பணும். மனசார நம்பணும். பத்தியே எடுக்க முடியுமா? இல்லையே பத்தியே நேத்து வரலீங்க, போன மாசம் வரலீங்க, போன பரீட்சையிலயும் வரலீங்க, பத்தியே எக்ஸ்ட்ரீமுக்கு வருமா? நோ டவுட்ஸ், நோ டவுட்ஸ். டவுட்டே இருக்கக்கூடாது. உங்க மனசுல ஒரு வினாடி கூட டவுட் இருக்கணும். ஏன்னா நீங்க எல்லாமே ஜெயிக்க பிறந்தீங்க. ஜெயிச்சுதான் இந்த உலகத்துக்கே வந்தீங்கன்னு யார் நம்புறா? ஜெயிச்சுதான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கீங்க. கரெக்டா? சோ கண்டிப்பா உங்களால உங்களுடைய அம்பிஷனை ஜெயிக்க முடியும், வெற்றி அடைய முடியும். ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் கற்பனை இருக்கும். சோ உங்க கண் மூடுனா உங்களோட அம்பிஷன் உங்க முன்னுக்கு வருதா? இப்ப டாக்டர் ஒரு வெள்ளை கோட்டை போட்டு செட்டஸ்கோப் வச்சு நீங்க கண்ணை மூடுனா உங்களை நீங்க பார்க்க முடியுதா? மூடி ஒரு வாட்டி பாருங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி உங்களோட அம்பிஷனை நீங்க பார்க்க முடியுதா? பாருங்க. கண்ணை மூடுனா உங்க அம்பிஷன் உங்க கண்ணு முன்னுக்கு வருதா? ட்ரை ஃபர்ஸ்ட் ட்ரை. யாருக்கெல்லாம் வந்துச்சு? கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி உங்க அம்பிஷனை பாருங்க. போலீஸ்னா போலீஸ் உடுப்போட இருக்கணும். டாக்டர்னா டாக்டர் உடுப்போட இருக்கணும். லாயர்னா லாயர் உடுப்போட இருக்கணும். இன்ஜினியர்னா மண்டையில ஒரு மஞ்சள் தொப்பி போட்டு இருக்கணும். யாருக்கு வந்துச்சு? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நீங்க போடுங்க. வந்துச்சா? ஓகே. இந்த மாரி உங்களுக்கு அன்னாடிக்கும் கற்பனை செஞ்சு அன்னாடிக்கும் உங்க உருவம் வந்துச்சா கண்டிப்பா நீங்களும் அதை அடையலாம். ஆனா அடையறதுக்கு உங்களுக்கு சரியான கைடன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்கணும். ஆமாவா? வீட்டுல அம்மா அப்பா கைட் பண்றாங்களா? வீட்டுல அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறாங்க. யாருக்கு வீட்டுல அம்மா அப்பா கைட் பண்றாங்க? ஓகே. யாருக்கு வீட்டுல அம்மா அப்பா கைட் பண்ண முடியல? அவங்க வேலைக்கு போறாங்க, பண்ண முடியல. ஓகே. பண்ண முடியாதுங்க. இதை வந்து நல்லா பயன்படுத்திங்க. பண்ண முடிஞ்சவங்களும் கைட் பண்ண முடியுற அம்மா அப்பா இதை நல்லா பயன்படுத்திக்கங்க. ஏன்னா சில விஷயம் அம்மா அப்பாவனால கைட் பண்ண முடியும், சில விஷயம் நாங்க கைட் பண்ண சிறந்து கைட் பண்ணும் போது 2 கை தட்டினாதான் ஓசை கேட்கும். எங்க கை தட்டுங்க, ஓசை கேக்குதுன்ட்டு. 2 கை தட்டினாதான் ஓசை கேட்கும். ஒரு கை தட்டினா அரைஞ்சாதான் கேட்கும். ஓகே, ஓகே. ஒரு கை தட்டினா அரைஞ்சாதான் ஓசை கேட்கும். ஓகே, அதனால 2 சைடுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம். ஓகே, சரி. அம்பிஷன் சரி. கோல், அம்பிஷன் இருக்கு. கோல் சேமா? அம்பிஷன் கோலும் சேமா? யாருனால சொல்ல முடியும்? அன்மியூட் பண்ணி யாரு சொல்ல முடியும்? அம்பிஷன் கோலும் என்னது? என்ன வித்தியாசம்? யாரை சூஸ் பண்ணலாம்? ஓகே, சின்ன பிள்ளைங்க சூஸ் பண்ணலாமா, பெரிய ஆள் சூஸ் பண்ணலாமா? ஓகே, வினோத் சந்திரன். கோல் அம்பிஷன் சேமா? வினோத் சந்திரன் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இல்ல டீச்சர். விளங்க மாட்டுது. விளங்குதா? விளங்கல. வினோத் சந்திரன் விளங்கலையா? விளங்கல, யாருக்கும் விளங்கல. நீங்க சரி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகே, கோலும் அம்பிஷனும் இஸ் நாட் சேம். அம்பிஷன்றது நீங்க பெருசாகணும்னு என்ன ஆக போறீங்க அப்படின்றது உங்க அம்பிஷன். உங்க கோல் என்னவா இருக்கணும்? உங்க கோல் என்னவா இருக்கணும்? என்ன பாடம் படிக்க போறீங்க அது உங்களோட கோல். என்ன பாடத்தை மெமரைஸ் பண்ண போறீங்க அது உங்களோட கோல். பரீட்சை என்ன மார்க் எடுக்க போறீங்க அது உங்களோட கோல். எஸ்பிஎம் பரீட்சைக்கு என்ன மார்க் எடுக்க போறீங்க, என்ன எல்லாமே ஏ எடுக்க போறீங்க அது கோல். இப்ப புரியுதா கோலுக்கும் அம்பிஷனுக்கும் என்ன வித்தியாசம்ட்டு? யாருக்கு புரியல? இவ்வளவு நாள் யாரும் கன்ஃபியூஸ்ல இருந்தா? அம்பிஷன்றாங்க, கோல்னு சொல்றாங்க. சோ நம்மளுக்கு 2 இருக்கும். அம்பிஷன் இருக்கும், கோல் இருக்கும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முத சொன்ன மாதிரி தான் 2 கை இருக்கணும். சோ உங்களுக்கு கோல் இருக்கணும், அம்பிஷன் இருக்கணும். சோ கோலை நீங்க எப்படி அச்சீவ் பண்ண போறீங்க? நீங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க செய்யற வேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க யாரு வந்து எப்போதும் டிவி பார்த்துட்டு இருப்பா, எப்போதும் கேம் விளையாண்டுருப்பா? உண்மையை பேசிருங்க, உண்மையை சொல்லிருங்க. ஓகே, வெரி குட்லா. உண்மை பேசுற பிள்ளைங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட் மோகனா. உங்க மோகனா அவரோட பேர் என்னன்னு தெரியல. ஓகே, அம்மா பேர் தான் இருக்குது. சோ அதான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் கேம் பிடிக்கும், உங்களுக்கு எல்லாம் வந்து டிவி பார்க்க பிடிக்கும், ரிலாக்ஸா இருக்க பிடிக்கும். இந்த மாதிரி ரிலாக்ஸா இருந்தா எப்படி அடையுது? கோல் எப்படி அடையுது?
யோசிங்க ஒரு நிமிஷம். அம்பிஷன் கோலை எப்படி நீங்க அடைய போறீங்க? ரிலாக்ஸ் ஆனா. ரிலாக்ஸாவும் இருக்கணும். அதே நேரத்துல நம்மளோட கோல் அம்பிஷனுக்கு ஃபோக்கஸா நம்ம வேலையும் செய்யணும். ஐ பிளே ஆன்லைன். ஓகே குட். பிளே செஸ் பண்ணா ரொம்ப குட். எனக்கு பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும். சோ உங்களோட நீங்க வந்து ரெஸ்ட் பண்றதுக்கு வாரத்துல ஒரு நாள் நீங்க ரெஸ்டிங் டே வச்சுக்கலாம். உங்களோட வேலையை செஞ்சுட்டு வாரத்துல ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க. 10 மணி வரைக்கும் தூங்க. 2 மணின்னு கட்டினார் ஒருத்தர். 2 மணி வரைக்கும் தூங்குங்க, தப்பே இல்லை. படிக்கலன்னா அந்த டாக்டர் சொன்னாரு ஆபத்து, படிக்கலன்னா ஆபத்துன்னு சொன்னாரு. அது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பாடம் படிக்க போறீங்க, எத்தனை மணிக்கு படிக்க போறீங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களோட கோல். அதுதான் உங்களோட டெய்லி கோல். எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி கோல் என்னது? எத்தனை மணிக்கு எத்தனை பாடம் படிக்க போறீங்க, என்ன பாடம் படிக்க போறீங்க, அத வந்து நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். உங்களோட வேலை இது மட்டும் படிக்கிறது தான். ஸ்டூடெண்டா இருந்தா படிக்கிறது மட்டும் உங்களோட வேலை. உங்க வீட்டு வேலை செய்ய சொல்லி சொல்றாங்களா? வீட்டு வேலை செய்ய சொல்லி? ஓகே. வீட்டு வேலை செஞ்சா டயர்டா இருக்கா? நாங்க மத்தியான ஸ்கூல் அப்ப வீட்டுல கறிலாம் சூடு கட்டிட்டு, சோறுலாம் ஆக்கி, துணியெல்லாம் துவச்சு காய வச்சுட்டு, மங்கு பானையெல்லாம் கழுவிட்டு, வீடெல்லாம் கூட்டிட்டு மத்தியான ஸ்கூல் போவோம். பைஸ்கல்ல போவோம். நைட்டு வந்து எல்லா ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி ஒரு அவரு இன்னைக்கு என்ன டீச்சர் கத்து கொடுக்க படிச்சுட்டு போவோம். எங்களுக்கு எல்லாம் நிறைய டைம் இருந்துச்சு. ஏன் சொல்லுங்க? எங்க காலத்துல கெஜெட்டே இல்ல. எங்க காலத்துல கெஜெட் இல்ல. நான் டிவி பார்க்க மாட்டேன். டிவி ரொம்ப குறைவு. நான் டிவி பாக்குறது. பாருங்க, இத்தனை வேலையும் செஞ்சுட்டு நாங்க போறோம். ஆனா இப்போ அம்மா அப்பா அப்படி சொல்றது இல்லன்னு நினைக்கிறேன். வேலை செய்யுங்கன்னு சொல்றது இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கஷ்டப்படாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா தானே? ஆனா இருந்தாலும் அம்மாவுக்கு உதவி செய்ய வேண்டியது, அம்மா அப்பாவுக்கு உதவி செய்ய வேண்டியது உங்களோட கடமை. அதுல இருந்து நீங்க பின் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையாவது நீங்க எடுத்து செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு தான் நல்லது. நீங்க இண்டிபெண்டனா இருக்க, நீங்க வந்து தனிச்சு வாழ்றதுக்கு, சுயமா இருக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ரூம்ப நீங்க சுத்தமா வச்சுக்கிறது, அதெல்லாம் ஒரு கோல். அதெல்லாம் நீங்க எழுதலாம். உங்களோட புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறது, அதெல்லாம் ஒரு கோல். அதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம். அம்மா சொன்னா கேப்பீங்களா? ரூம்ப சுத்தம் பண்ணு சொன்னா யாரு கேப்பா? கேட்க மாட்டீங்க. இந்த ப்ரோக்ராமே அதுக்குதான். அம்மா சொன்னா, அப்பா அம்மா சொன்னா வீட்டுல ரொம்ப பேர் கேக்குறது இல்ல. ஆமாவா? ரொம்ப பேர் கேக்குறது இல்ல. மோனிஷா ஸ்மைல். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். வேற யாரு? அப்பா அம்மா சொன்னா கேளுங்க. சோ இனிமேல் கேட்காத நம்ம என்ன பிளான் பண்ண? நிறைய உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ். எங்க என் பையன் என் பேச்ச கேட்கவே மாட்டான், எங்க என் பொண்ணு படிக்கவே மாட்டுது. அதான் நாங்க 4 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம நம்ம செய்வோம். அப்பா அம்மாக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? சோ கோல் சொல்லிட்டேன், அம்பிஷன் சொல்லிட்டேன். சோ இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? அன்மியூட் பண்ணி கேள்வி கேளுங்க. ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? இல்ல. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு 2 ஆக்டிவிட்டி நான் சொல்லி கொடுக்க போறேன். படிச்சோனே எனக்கு ஞாபகம் இருக்கணும். ஆசை இருக்கா? படிச்சோனே ஒரு வாட்டி படிச்சாலே எனக்கு ஞாபகம் இருக்கணும். நான் பத்தியே எடுக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? வாவ்! ஓகே, சூப்பர். இந்த ஆசை ரொம்ப முக்கியம். சோ டெய்லி நான் படிச்சோனே எனக்கு ஞாபகத்துல இருக்கு அப்படின்ட்டு நீங்க நம்பணும் உங்களை. அதுக்கு இந்த பிரெயின் முத்ரா. இது என்னது? யாருக்கு தெரியும்? யாரு செஞ்சிருக்கீங்க பிரெயின் முத்ரா? கை வைங்க எல்லாருமே. இந்த 5 பாயிண்ட் இந்த 5 பாயிண்டோட ஜாயின் பண்ணு. ஓகே, பிரெயின் முத்ரா. இது என்ன முத்ரா? பிரெயின் முத்ரா. சோ இந்த பிரெயின் முத்ரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க சும்மா இருக்கும்போது கூட நீங்க ஜாயின் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த பிரெயின் முத்ரா நீங்க சும்மா இருக்கும்போது கூட உங்களுக்கு பாருங்க, இத இப்படி வச்சு பாருங்களேன். உங்க பிரெயின் மாதிரி இருக்கும். வைங்க, உங்க பிரெயின் மாதிரி இருக்கும். இது உங்க பிரெயின். இதுதான் உங்க பிரெயின். என்னோட பிரெயின் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுது, நல்லா படிக்குது, நல்ல மெமரி பவர் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல 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 இத வச்சுக்கிட்டு உங்க பிரெயின் உண்மையிலே ஃபங்க்ஷன் பண்ணும். ஏன்னா இந்த நர்வ் எல்லாமே உங்க பிரெயினுக்கு வந்து ஜாயின் பண்ணும். இந்த சென்சேஷன் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதோட நரம்புகள் எல்லாமே உங்க பிரெயின்ல ஜாயின் பண்ற வசி நீங்க இப்படி செய்யும் போது உங்க பிரெயின் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இன்னொன்னு வந்து சின் முத்ரா. இது வந்து சின் முத்ரா. இந்த சின் முத்ரா வந்து உங்களுக்கு ஆக்சிஜன், பிரெயினுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் போய் தரும். நீங்க சும்மா
கிளாஸ்ல சும்மா கூட வச்சிருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கீங்களா, டீச்சர் கத்து கொடுக்குறாங்க, வச்சுட்டு உட்கார்ந்துருங்க. போட்டாவே வருதா, சும்மா வச்சுட்டு இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருங்க. கீழ வச்சுட்டு உட்கார்ந்துருங்க. நீங்க போய் பாருங்க, ரஜினிய போய் பாருங்க. இந்த முத்திரை வச்சிருப்பாரு ரஜினி. ரஜினியோட போட்டோல எல்லாம் அந்த முத்திரை கையில அந்த முத்திரை இருக்கும். சோ அதனாலதான் அவர் வந்து அவ்வளவு நல்லா திங்க் பண்றாரு. அவரோட படம் எல்லாம் அவ்வளவு ஹாயா இருக்குது. ரஜினி பிடிக்கல? யாருக்கெல்லாம் அங்க ரஜினியை பிடிக்கும்? ரஜினி தெரியாத ஆள் இருக்கீங்களா? இல்லல. ஓகே, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரை. சோ அவரு இந்த முத்திரை வந்து ரொம்ப பாய்ப்பாரு. சோ இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸா நம்ம கொண்டு வரோம். ஓகே, இந்த முத்திராலாம் நீங்க 2ல இருந்து 3 நிமிஷம் செய்யலாம். ஓகேவா? நல்ல மூச்சு இழுத்து விட்டு நல்லா விடலாம். நார்மல் பிரீதிங். நீங்க முத்திரெல்லாம் இருந்தா நல்ல ஒரு பிரீதிங்ல நீங்க செய்யலாம். ஓகேவா? நிறைய தண்ணி குடிங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா இப்ப வெயில் காலம், நிறைய தண்ணி குடிங்க. ஓகே, உங்க மைண்ட் செட் வந்து நான் அடுத்த வாரம் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். மைண்ட் செட் எப்படி நீங்க கொண்டு வரணும், நீங்க நம்ம சொன்னல நம்பிக்கை, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மைண்ட் செட்டுக்காக நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்காக. சோ நீங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட், அது நீங்க நம்பணும். என்னால முடியும், நான் எல்லாமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நாங்க எல்லாருமே என்னால 10 ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நம்பணும். சோ அதுக்காக நம்ம வந்து விஷன் போர்ட் செய்ய போறோம் அடுத்த வாரம். அடுத்த வாரம் என்ன செய்ய போறோம்? விஷன் போர்ட் செய்ய போறோம். எழுதிக்கீங்க, விஷன் போர்ட். அடுத்த வாரம் நான் ஸ்லைட் செஞ்சிடறேன். கஷ்டமா இருக்கு கொஞ்சம் ஸ்லைட் ஷேர் பண்ணா. சோ ஓகே, விஷன் போர்ட். விஷன் போர்ட்ல நீங்க என்ன கொண்டு வரணும்னாக்கா, அப்படி உங்கள்கிட்ட காட்டலன்னா டிராவிங் தாள் இருக்கா? A3 சைஸ்ல டிராவிங் தாள் இருக்கும் வீட்டுல உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அந்த டிராவிங் தாள் எடுத்துக்கங்க. உங்க படம் எடுத்துக்கங்க. ஒரு டாக்டர் படமும் எடுத்துக்கங்க. சோ உங்க மூஞ்சி அதுல ஒட்டினாலும் பரவாயில்ல. ஒரு டாக்டர் படமோ அப்படி உங்க மூஞ்ச வந்து அதுல வச்சுக்கீங்க. டாக்டர் கோட் போட்டிருக்கணும், உங்க மூஞ்ச வெட்டி அதை ஒட்டிருங்க. சோ அந்த படம். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நீங்க வந்து சுக்கான்ல இருக்கீங்களா, கோல்டு மெடல் வாங்கணுமா, அந்த படமும் நீங்க எடுத்துடலாம். கோல்டு மெடல் எடுத்து விட்டலாம். 10 கண்டிப்பா இருக்கணும். இப்ப டிபினா TP6, ஸ்காலர் 2 TP6 இருக்கணும் உங்களுக்கு. அந்த டிபியோட படம் எடுத்துட்டு வரணும். இப்ப ஃபார்ம் 4 ஃபார்ம் 3 பிள்ளைங்க SPM வந்து நீங்க 10 எடுக்கணும். அந்த படம் வேணும். SPM ரிசல்ட் போட்டு, SPM ரிசல்ட் சொந்தம் வந்து இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னு கேளுங்க, நாங்க குரூப்ல போடுறோம். ஓகே, அந்த மாதிரி SPM ரிசல்ட்ல வந்து உங்களோட 10 எடுக்கிற ரிசல்ட் வந்து உங்க ரூம்ல ஒட்டுற மாதிரி அந்த அடுத்த வாரம் எடுத்துருவாங்க. விஷன் போட்டு நம்ம செய்வோம். சோ உங்களுக்கு பிடிச்ச காடி, இந்த வீட்டுல தான் நான் வாழணும், இந்த காடி தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச காடி, பிடிச்ச ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு கற்பனை பண்றீங்க. சோ அந்த மாதிரி படங்களா நீங்க எடுத்துருவாங்க. செஞ்சிருக்கீங்களா விஷன் போர்ட்? யாருக்காச்சும் விஷன் போர்ட் செஞ்சிருக்கீங்களாங்க? அந்த மாதிரி படம்லாம் ஒட்டி யாருமே என்ன செஞ்சது இல்ல. என்னோட கேமரா திருப்ப முடியல. கேமரா திருப்ப காட்டுவேன். எடுக்க முடியுதாங்க? ஆனா இது பண்ணணும். என்னோட விஷன் போர்ட் தெரியுதா? தெரியல. ஓபன் பண்ணாதான் தெரியும். லேசா தெரியுது. இந்த மாதிரி விஷன் போர்ட் நானும் செஞ்சு வச்சேன். அடுத்த வாரம் உங்களுக்கு காட்டுறேன். குரூப்ல படம் பிடிச்சு போடுறேன். சோ உங்களுக்கு நான் குரூப்ல படம் பிடிச்சு போடுறேன். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷன் போர்ட். சோ இந்த மாதிரி நம்ம அடுத்த வாரம் இங்க உட்கார்ந்து செய்ய போறோம். ஒரு வாரமா நாங்க உங்களுக்கு ஆக்டிவிட்டி, மைண்ட் செட் ப்ரிப்பரேஷன் நம்ம கொடுக்க போறோம். சோ அடுத்த வாரம் கட்டாயம் வாங்க. உங்களுக்கு எல்லாமே நான் பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா அடுத்த வாரம் இன்னொரு எக்ஸ்ட்ரா கிஃப்டும் இருக்கு உங்களுக்கு. அடுத்து லாஸ்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க் யூ, பாய். ஓகே, தேங்க் யூ. ஓகே, உங்க எல்லாருக்கும் கோல் செட்டிங் பத்தி புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா எஸ்னு போடுங்க, புரியலன்னா நோ போடுங்க. பார்க்கலாம். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வீக் என்ன திங்ஸ் கொண்டு வரணும்னு